ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ஃபுல் டே வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஓகே, ஃபுல் டே வேலை அந்த கிடைக்கிற சைடு கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு, எது வரைக்கும் வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எது வரைக்கும் வேலை நடந்திருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்ரூமை காட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு வேலையை பார்ப்போம். வாங்க. जाना आन बजाम तो लग जरा ईटाला नुकला थी. ஃபஸ்ட்டு பாத்ரூமை பார்த்துருவோம். பாத்ரூம் வந்துட்டு பாத்ரூம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் முடிக்க வேண்டியது, ஆனால் முடிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கடையில் இந்த வேலையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து பூச்சி வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேஸ்திரி எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கிற டைமில் வந்துட்டு இந்த வேலையும் பார்க்குறாங்க. ஸோ எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க. அது ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க வீடு கட்டினாங்கன்னா வந்துட்டு இது வரையும் வந்துட்டு மண் அடிக்கப்படும், மண் அடிச்சிடுவாங்க. அதனால் வந்துட்டு பாத்ரூம் கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருக்காங்க. இது 630 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன், 630ன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபிட் ஏற்றிருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட்டு தான் ரூமு. ஃபுல்லாக காமிக்க இன்னும் 2-3 நாளில் ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பாருங்க. அப்புறம் வந்துட்டு பீகாரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாத்ரூம் கட்டினா வந்துட்டு 12,000 கொடுக்குறாங்களாம். ஸோ எனக்கும் என் மாமியாருக்கும் வந்துட்டு ஆளுக்கு 12,000 கொடுக்குன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. 12,000 கொடுக்குறேன்னு. ஒரு பாத்ரூமுக்கு வந்து 12,000. ஸோ 2 பாத்ரூம் கட்டுறோமா, அதனால் வந்துட்டு 24,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு 500 வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. எதுக்கு இருந்தாலும் கமிஷன் கொடுத்து தானே ஆகணும். கமிஷன் போட்டால் தான் வந்து இங்கே வேலை நடக்கும். எங்கேன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் அப்படி தானே. அதனால் வந்துட்டு ஆளுக்கு 500 கொடுத்தோம். ஏப்ரல் லாஸ்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு 12,000 வந்து அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா வந்துட்டு 4 பேர் சேர்ந்து பாத்ரூம் கட்டுறதுனால வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு 4 பேருக்கு பங்கு பிடிச்சிக்கலாம். அந்த 1000 4 பேரும் எடுத்து கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து 4 பேரும் பங்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, பாத்ரூமுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2,500 கொடுங்க, 4 பேருக்கும் வந்து அக்கௌண்ட்டில் பணம் ஏற்றுடுறோம். ஒரு ஆளுக்கு 2,500 கேட்குறாங்க. பாக்கி வந்து 9,000 கிட்ட 9,500 கிட்ட வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்றாங்களாம். எங்கள் அக்கௌண்ட்டில் 4 பேருக்கு பணம் ஆகிடும். 2 பாத்ரூமை வச்சு 4 பேருக்கு பணமாக ஆகிடுற மாதிரி வந்துட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, பார்ப்போம், சரிங்களா? இப்போ என்னென்னா வீடு எவ்வளோ உயரம் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? கீழே போய் என்னோட பாதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் வந்து பாதை வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதெல்லாம் திண்ணியில் உட்காந்து சாப்பிட மாட்டேங்களா, இப்போலாம் வந்து திண்ணியில் உட்காந்துலாம் சாப்பிடவே முடியாது. ஏன்னா வந்து வாசலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள பூச்சி வேலை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் இருந்துச்சு தெரியுமா, அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். இந்த ஜன்னல் வந்துட்டு எடுத்தாச்சு. இதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த சைட் ரூம் ஓப்பன் 1 பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் அங்கே வந்து
ஜன்னல் வைக்கப்படும். நான் பேசுறது எனக்கே கேட்குது, எதுவும் அடிக்குது. அடிக்க கொஞ்சம் தூக்கம். இப்போ வந்து நாங்கள் பேசுறது எனக்கே கேட்குதுங்க, எங்கோ அடிக்குது ரூமில். இந்த ரூம் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த ரூம் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் வந்து கீழே வந்துட்டு அந்த சிமெண்ட்டும் மணலும் ஊற்றுவாங்க, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ கீழே சிமெண்ட் போட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி டைல்ஸ் எங்களால் போட முடியாது. ஏன்னா வந்து வீடு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, அதுவே அமௌண்ட் இல்லை. ஸோ அமௌண்ட் இல்லாதனால ஒரு போடலை, அப்படியே எழுதுவாங்க. வா சரியா সবাই করছে এটা রুম বড় দেখা যায় বড় নি হয় এক কেছে एको देखा ये तो कहां एको बोल सकते एको आ का कुछ ইয়ার কেন দুইখান ঝুরকি দিয়েছে खिड़की है ना হ্যাঁ ওখানে রেখে আনছে না, ওকে বেশি আওয়াজ করছে। हाय मां இந்த ரூம்ல வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கறனால வந்து எதுவும் கேட்கலங்க. ஆனா என் ரூம்ல வந்து எதுவும் கேக்குது, நல்லா கேக்குது. ஸோ இது வந்துட்டு என்னோட ஓப்படியா ரூம். இதுவும் வந்துட்டு லாஸ்ட் ரூம் வந்துச்சு, கீழே இதுவும் முடிஞ்சிருச்சு. இன்னும் லாஸ்டா இது ஊத்துற மட்டும்தான். ஸோ ரெண்டு ரூமு ரெண்டு வெளியில வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஸை வந்து இப்போ ரெண்டாவது வெளியில் வந்துட்டு இப்படி போட்டிருக்காங்க. இது 3 தான் இப்போ இது வரையும் முடிச்சிருக்காங்க. இன்னும் சைடு ரூம் வாங்க, இந்த சைடு ரூம் இன்னும் அந்த சைடு ரூமும் முடியலை. அந்த சைடு ரூம் வந்து இன்னும் தொடலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த சைடு ரூம் வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? साइड रूम अभी प्लस्तर नहीं हुआ है, साइड रूम बाकी है। ए இன்னும் पूरा गोल पूरा बना देगा जी कितना है ठंडा बनाओ ए डिजाइन वाला गोल पूरा बना ठंडा बनाओ एने तो ভালো কথা ও मुन्ने बड़ा ने वन सिरी लंबा किरा निपिन को बेटा सैंडल इदा করে দেব गाड़ी उठा दो क्यों ঘোড়া উঠবে না कोई गारंटी अब तीए चलिए अब तीए এখন গাড়ি নিব তুই চলি अब बाहर তোর মায়ের ঘর গাড়ি আন কোন நம்ம மேஸ்திரி வந்து கருப்பாயிட்டார். என்ன சித்தாலும் கருப்பாயிட்டாங்க. நான் ஹெல்ப்பரும் கருப்பாயிட்டோம். பேர் என்ன மேஸ்திரி மேஸ்திரி கருப்பாயிட்டாங்க. காய் 4-5 तक निकली ना 9 बजे से के बजे 4:30 5 तो की आगू दिखे आज या प्लास्टर कोले এখন দিবালে নম্বর आई মানে রাত হয়ে कोई दिन जाए जाके कोई நம்ம ஊரில் மேஸ்திரி வந்து 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வருவாங்க. சரிங்களா? இங்கே உள்ள மேஸ்திரியாரம் வந்துட்டு 9 மணிக்கு வராங்க. வந்துட்டு எத்தனை மணிக்கு 4:30 மணிக்கெலாம், இப்போ 4:30 மணிக்கு தான் ஆகுது, கிளம்பிட்டாங்க. சிலப்போ 5 மணிக்கு தான் உங்களுக்கு லீவு, ஆனால் 4:30 மணிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் கெத்தட்டகாய் அது 700 ஹெல்ப்பருக்கு வந்து 500 ரூபாயும் மேஸ்திரிக்கு வந்துட்டு 700 ரூபாயும் கொடுக்குறாங்க. அப்புறம் சாப்பாடு கிடையாது, 2 நேரம் வந்து வர தண்ணி பிளாக் டீன்னு சொல்லுவாங்க, அது 2 பிஸ்கட். சரிங்களா? 2 நேரம், காலையில் வந்துட்டு 11 மணிக்கு, சாயந்தரம் வந்துட்டு 3:30 மணிக்கு, 3 மணிக்கு, 3:30 4 அந்த டயத்துக்குள்ளே கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். சரி, இதே மேஸ்திரிக்கு சாப்பாடு போட்டோம்னா வந்து 50 ரூபா மைனஸ்ன்னு நினைக்கிறேன். சரி 400 টাকা आने को मतलब பாத்தில் दिलो भरला दिलो சாப்பாடு போட்டாலும் அதே காசு தானா, போடலாலும் அதே காசு தானே. நல்ல வேலை நம்ம உள்ள வந்து சாப்பாடு கேட்கல. எப்போ பேசாலும் பேசிக்கிட்டே இருக்கேன். कुंदी राखबोगे उतीरा हवा जी नहीं சொக்ஸுமே அக்பாஜாமா நல்லா வந்துட்டு திண்ணையில் தான் இப்போ நைட்டெல்லாம் வந்து தூங்குறது. இன்றைக்கி அதுக்கும் வழி இல்லை. திண்ணையில் பார்த்தீங்கன்னா இது கட்டை கட்டி வச்சுருக்காங்க.
வீடியோ அவ்வளோதான். கீழே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை, அதான் கொஞ்சம் ஃப்ரீயாக மேலே வந்து எடுக்கலான்னு வந்தேன். மேலே வேலை இருக்குது, அங்கே பாருங்கள் வடம் காய வச்சுருக்கோம். ஸோ மேலே வேலை இருக்குது, அதான் எடுக்க தான் வந்தேன். அப்படியே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.